ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் மிட் நைட் லைப்ரரி அப்படின்ற புக் வந்துட்டு நான் ரீசெண்டாக படித்தேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப 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 சூப்பரான ஒரு புக்கு. ஸோ நமக்கு லைஃப்பை பற்றி ஒரு இன்சைட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக இதோட மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோரா அப்படிங்கிற ஒரு கேர்ள் தான். ஸோ நார்மலாக அவளோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு டோட்டலாக அவளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடுது. லைக் அவளால் யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிளாக வந்துட்டு பியானோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசானவருக்கு வந்து மெடிசன் வாங்கி கொடுப்பா. அந்த வயசானவர் வந்து வேற ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க மெடிசன்ஸ் வாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பா. ஸோ அவங்களும் வந்துட்டு நீ வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. ஸோ அந்த பிரதருமே வந்துட்டு லைக் கனெக்ஷன்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டக்குன்னு ஒரு ஒரு நைட்ல வந்துட்டு அவளுக்கு என்ன ஆயிடுதுன்னா லைஃப்ல எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அவள் வந்து சூசைட் அட்டம் பண்ணலான்னு ட்ரை பண்றா. அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, தூக்க மாத்திரை, அதெல்லாமே அவள் வந்து எடுத்துக்கிறா. எடுத்துட்டு லைக் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னா அதுக்குள்ளதான் வந்துட்டு ஒரு மிட் நைட் லைப்ரரிக்கு போறா. ஓகேவா. ஸோ அங்க அவளோட ஓல்டு ஸ்கூல் லைப்ரரியனை வந்துட்டு மீட் பண்றா. ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் லைஃப்ல வந்து நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்துட்டு ஸ்விம்மிங்ல பெரிய ஆளா இருக்கலாம், அதுல நீ ஆகலை அப்படின்ற ரிக்ரெட் இருக்கலாம். உன்னோட பூனைக்குட்டியை வந்து நீ காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற ரிக்ரெட் இருக்கலாம். உன்னோட பிரதரோட இன்னும் நீ நல்லா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரிக்ரெட் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ரிக்ரெட் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு புக்கை எடுத்து காட்டுறாங்க. இதுதான் உன் லைஃப்ல இருக்கிற ரிக்ரெட்ஸ்க்கான புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்துட்டு ஒரு ஒரு 40 ரிக்ரெட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொரு ரிக்ரெட்ஸையும் சரி செய்யறதுக்கு நான் உனக்கு ஒரு லைஃப் தரேன். ஓகேவா. அவருக்கு வந்துட்டு பேசிக்கா அந்த கிளேஷியர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பனிகள், அதை பத்தி எல்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஸ்விம்மர் ஆகலான்றது நினைச்சிருப்பா. பியானோ டீச்சரா ஆகலாம்னு நினைச்சிருப்பா. பியானோ லைக் சிங்கிங்லேயே வந்து ரொம்ப பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்னு நினைச்சிருப்பா. அது பல கனவுகள் நமக்கே நார்மலா இருக்கும் தானே. ஸோ அந்த மாதிரி அவ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அவளுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா, ஒவ்வொரு லைஃப்லயும் போய் வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஒவ்வொரு லைஃப்லயும் அவ என்ன என்ன என்னவா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறாளோ அது எல்லாமே வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஓகேவா. ஒவ்வொரு லைஃப்குள்ள போற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு லைஃப்குள்ள அவ வந்துட்டு பெரிய சிங்கரா இருக்கா அப்படின்னா, அந்த லைஃப்ல வந்துட்டு அவளோட மதர், ஃபாதர் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து இல்லாம போயிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ வேற ஸ்விம்மரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருந்துச்சுன்னா, அவளோட பிரதர் வந்து அவ கூட இல்லாம போயிருக்கலாம். அந்த மாதிரியான, அதாவது ஒவ்வொரு லைஃப்லயுமே வந்துட்டு ஒரு ஒரு பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா மைனஸும் இருக்கு. ஓகேவா. ஸோ அதனால அவ அந்த மைனஸ் எல்லாம் கேட்கும்போது திரும்பி வந்துடுறா. திரும்பி அந்த மிட் நைட் லைப்ரரிக்கே வந்துடுறா. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய லைஃப்குள்ள போயிட்டு 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 வரா. கடைசியில அவளுக்கு என்ன நடக்குது, கடைசியில அவளுக்கு ஒரு பிடிச்ச லைஃப்குள்ள அவ போறா. ஓகே. லைக் அவளுக்கு வந்து குழந்தை இருக்கு. அவளுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, கணவன் இருக்காங்க. அவளுக்கு பிடிச்சமான கணவன் இருக்காங்க. அவளுக்கு பிடிச்சமான ஒரு கோர்ஸ்ல சைக்காலஜில வந்துட்டு அவ வந்து ஒரு புக் எழுதிட்டு இருக்கா. ஓகே. ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கா. ஸோ இந்த மாதிரியான எல்லாமே குட் திங்ஸா இருக்கக்கூடிய ஒரு லைஃப்குள்ள போறா. ஸோ அதுக்கப்புறம் அவ அந்த லைஃப்லயே கண்டினியூ பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்றாளா, அல்லது அந்த லைஃப்பை விட்டு அவ திரும்பி வெளியில வந்துடுறாளா, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த மிட் நைட் லைப்ரரி அப்படின்னு சொல்றது. ஸோ பேசிக்கா நமக்கே வந்துட்டு நம்மளே லைஃப்ல என்ன நினைப்போம் அப்படின்னா, ஓகே நான் இதுவா இல்லைன்னா நான் அந்த மாதிரி ஆயிருந்தேன்னா என் லைஃபே மாறி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். இந்த ஸ்கூல்ல படிக்காம நான் வந்து வேற ஸ்கூல்ல படிச்சிருந்தேன்னா என் லைஃபே வேற மாதிரி ஆயிருக்கும். இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் நமக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கும். கரெக்டா. எனக்குள்ளேயுமே இருக்கு. எனக்குள்ளேயுமே நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் இல்ல நம்ம கிட்ட இப்போ ஒரு லைஃப் இருக்குல்ல, ஸோ அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்துட்டு இப்போ என்கிட்ட கையில ப்ரெசன்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ரெசன்ட்ல நான் என்னென்னலாம் பண்ண முடியும். ஓகே. இப்போ நமக்கு நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த ரிக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்துட்டு பேலன்ஸ் பண்றது அப்படின்றது தான் இந்த புக்கு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பேஜ் திருப்பும்போது திருப்பும்போது ஓகே அடுத்த லைஃப்குள்ள என்ன போவா, அடுத்த லைஃப் அவளுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்குமா, அடுத்த லைஃப்க்கு அவளுக்கு என்ன சேலஞ்சிங் இருக்கும், அந்த மாதிரியே இருக்கும் இந்த இந்த புக்கு ஃபுல்லாவே. ஓகேங்களா.
ஸோ கடைசியில் டெஃபினட்டாக வந்துட்டு உங்கள் லைஃப்க்கு தேவையான சில விஷயங்கள் வந்துட்டு லாஸ்ட் சில சாப்டர்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். நீங்கள் யாருக்காவது இதை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. புக் லவர்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை கொடுங்க. ஓகேங்களா? தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த புக்கை ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். படிக்க போகிறீங்க அப்படின்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.